ஹாய் மக்களே. மேக சந்தேசம் சீரியல் ஆகஸ்ட் 7 2026 என்னென்ன நினைச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டனும் தட்டி விட்டுருங்க. நட்சத்திராவும் சூர்யாவும் சொன்னதை யோசிச்சு சரச்சந்திராவும் நீங்க சொல்றது நிஜம்தான், சரி நான் இந்த விரதத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சம்மதம் சொல்லிடுறாரு. இதை ஒளிஞ்சிருந்து செர்ரி என்னது இங்க இருக்கிறது ககனனன் தானே, இவங்க ஏன் இப்படி பேசுறாங்கன்னு குழம்புறான். சரச்சந்திரா சொல்றாரு, என் பொண்ணுக்கு கடவுள் மேல எவ்வளவு பக்தி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால கண்டிப்பா நான் இந்த விரதத்துக்கு ஒத்துக்கிறேன்னு சரச்சந்திரா சொல்றாரு. அடுத்தது கேபி சொல்றாரு, நான் இன்னும் 5 நிமிஷத்துக்கு மேல இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது மீரா சொல்றாங்க, அண்ணன் பாத்தியான்னு சரச்சந்திராவை கூப்பிடுறாங்க. சரச்சந்திரா சொல்றாரு கேபி கிட்ட, நீ எந்த நிபந்தனையும் போட தேவையில்ல, நானே இந்த விரதத்துக்கு சம்மதிக்கிறேன்னு சொல்றாரு. இத கேட்டு கேபி செம சந்தோஷப்படுறாரு. அபூர்வா மனசுக்குள்ள யோசிக்கிறா, எஸ் என் பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு, இனிமேதான் பார்த்து பார்த்து காய நகர்த்தணும்னு நினைக்கிறா. சரி இதை பார்த்துட்டு என்னடா இது மாமா விரதத்துக்கு ஒத்துக்கிட்டா இவங்க வருத்தப்படணும், ஆனா ரிவர்ஸ்ல சந்தோஷப்படுறாங்களேன்னு சம்திங் ராங்னு சந்தேகப்படுறான். இன்னொரு பக்கம் ஆகாஷ், நீங்க ககனை ஃபாலோ பண்ணி எனக்கு கொடுத்த ஐடியாவால என் சளி குறைஞ்சிருச்சுன்னு பூமி கிட்ட சொல்றான். பூமி சொல்றா, என் மாமா என்ன செஞ்சாலும் கரெக்டா தான் செய்வாருன்னு பெருமையா சொல்றா. கஹன் சொல்றத நீங்க கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்றீங்க, கிரேட் அப்படின்னு சொல்றான். பூமி என்ன இன்னைக்கு எனக்கு சாதகமா பேசுறீங்கன்னு ஆச்சரியப்படுறா. பூமி எதிரில இருக்கிறவங்களோட நல்ல குணத்தை நாம பாராட்டாம இருக்கக்கூடாது, அதான் பாராட்டுறேன்னு சொல்றா. சமீபமா நீங்க பண்றத பார்த்து எனக்கு உங்க மேல நல்ல அபிப்பிராயம் வருதுன்னு சொல்றா பூமி. ஆகாஷ் சொல்றான், நான் இந்த கெஸ்ட் ஹவுஸ் பேரையோ இருக்கிற இடத்தையோ உங்ககிட்ட சொல்லவே இல்ல, நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு கேக்குறான். பூமி சொல்றா, என் மாமா கெஸ்ட் ஹவுஸ் எனக்கு தெரியாதான்னு கேக்குறா. ஆகாஷ், ஆமா ஆமா இது உங்க கஹன் மாமாவோட கெஸ்ட் ஹவுஸ் தானே, ஓகே ஓகேன்னு ஒத்துக்கிறான். ஆகாஷ், சரி ஏதோ பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னீங்களே என்னதுன்னு கேக்குறான். பூமி சொல்றா, நாம 2 பேரும் சேர்ந்து சத்யநாராயண சாமி விரதம் இருக்கணுமாம்னு விஷயத்த சொல்றா. ஆகாஷ் சொல்றான் அசால்ட்டா, ஓ பண்ணிட வேண்டியதானே, தட்ஸ் ஓகேன்னு சொல்றான். பூமி பதறி போய், ஐயோ அது புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து பண்ற விரதம்னு சொல்றா. ஆகாஷ் சொல்றான், ஏன் இப்போ நம்ம எல்லார் கண்ணுக்கும் புருஷன் பொண்டாட்டி தானே அப்படின்னு கேக்குறான். பூமி சொல்றா, கண்டிப்பா அப்படி செய்யக்கூடாதுங்க, எல்லார் முன்னாடியும் இப்படி இருந்தாலும் உண்மையா நம்ம புருஷ பாட்டி கிடையாது, நீங்க ஆகாஷ் மட்டும்தான், உண்மையான புருஷன் கூட மட்டும்தான் இந்த விரதம் இருக்க முடியும், என்னால கடவுளை ஏமாத்த முடியாதுன்னு தெளிவா சொல்றா பூமி. அது மட்டும் இல்லாம எங்க அப்பாவுக்கு கஹன் மாமாவை பிடிக்காது, அதனால அவர் இந்த விரதத்துக்கு கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாருன்னு பூமி நம்பிக்கையா சொல்றா. பூமி அப்படி பேசிட்டு இருக்கும் போதே செர்ரி போன் பண்றான். பூமி, இங்க மாமா விரதத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு, சூர்யாவும் நட்சத்திராவும் போய் அவரை சம்மதிக்க வச்சுட்டாங்கன்னு குண்டு தூக்கி போடுறான். எனக்கு ஒண்ணுமே புரியல பூமி, அங்க இருக்கிறது ககனன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா இவங்க என்னடானா ஆகாஷ்னு பேசிக்கிறாங்க. இப்போ நீ ககனன் பக்கத்துல உட்காந்து விரதம் இருந்தா அங்க இருக்கிறது ககனா இல்ல ஆகாஷான்னு கண்டுபிடிச்சிடலான்னு அவங்க இந்த பிளானை போட்டு மாமாவை ஒத்துக்க வச்சிருக்காங்கன்னு செர்ரி உண்மையை சொல்றான். இதை கேட்டதும் பூமி ஷாக் ஆகி, சரி சரி நான் அப்புறம் பேசுறேன்னு போனை வச்சுட்டு, ஐயோ இவங்க எதுக்கு இப்படி பண்றாங்கன்னு தெரியலையேன்னு புலம்புறா. ஆகாஷ் பூமி கிட்ட சொல்றான், அவங்களுக்கு இன்னும் இங்க இருக்கிறது கஹனா இல்ல ஆகாஷான்னு சந்தேகம் தீரல பூமி, அதான் உங்களை வச்சு டெஸ்ட் பண்றாங்க. முன்னாடியே உங்க அப்பா என்ன பாக்குறதுக்காக கொடைக்கானலுக்கு வந்தாரு, நான் தான் முந்திக்கிட்டு போய் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டேன், ஆனா இப்போ வரைக்கும் அவங்களுக்கு கிளாரிட்டி வரல, அதான் இந்த விரத டிராமாவை கையில எடுத்திருக்காங்கன்னு சொல்றான். இப்போ இந்த பூஜையை செஞ்சு முடிச்சுட்டா அவங்க சந்தேகம் தீர்ந்துடும்ல, பேசாம பண்ணிடுவோன்னு ஆகாஷ் சொல்றான். பூமி சொல்றா, என்னால கடவுளை ஏமாத்த முடியாதுன்னு பிடிவாதமா வேணான்னு சொல்றா. ஆகாஷ் சொல்றான், எனக்கு கடவுள் நம்பிக்கை எல்லாம் இல்லைங்க, ஆனா இந்த விரதம் உங்க அம்மாவுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் பண்றது தானே, பண்ணிட்டா என்னன்னு கேக்குறான். பூமி முடியவே முடியாது, நான் உங்க பக்கத்துல உட்காந்து விரதம் இருக்க மாட்டேன்னு தெளிவா சொல்லிடுறா. பூமி என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்துட்டு இருக்கும் போது அங்க தாரா வரா. பூமியை பார்த்துட்டு தாரா கடுப்பாகி, ஏய் நீ எதுக்கு இங்க வந்தன்னு கத்துறா. பூமி சொல்றா, நான் வந்தது இருக்கட்டும், அவருக்கு நீச்சல் தெரியாதுன்னு சொல்லியும் அவரை வலுக்கட்டாயமா தண்ணியில தள்ளி விட்டுட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட, அவருக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா என்ன பண்றதுன்னு பூமி தாராவை புடிச்சு நல்லா வெளுத்து வாங்குறா. தாரா, ஐயோ அவர் சும்மா பொய் சொல்றாருன்னு நினைச்சேன்னு மழுப்புறா. தாரா சொல்றா, என் ஃப்ரெண்டு போன் பண்ணினா பேசுறதுக்குள்ள இவர் மூழ்கிட்டார் போலன்னு சமாளிக்கிறா. ஆகாஷ் கடுப்பாகி, அப்படி கேளுங்க பூமி அப்படின்னு நல்லா கேட்டு வைங்கன்னு சொல்றான். தாரா பூமியை பார்த்து, கஹன் என்ன லவ் பண்றேன்னு சொன்னாரு, கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னாரு, அப்புறம் எதுக்கு உன்னை இங்க கூப்பிட்டாருன்னு பூமியை கேக்குறா. இதை கேட்டதும் பூமி ஆகாஷை பார்த்து, ஏமாமா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியா, எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படி பேசுவ அப்படின்னு சண்டைக்கு போறா. ஆகாஷ் 2 பேருக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு ஜாடை காட்டிட்டு முடிக்கிறான். தாரா உடனே கஹன் வாங்க போலான்னு கூப்பிடுறா. ஆகாஷ் அவ கூட போக கிளம்புறான். பூமி உடனே போங்க போங்க, இவ கூட போனா உங்களை ஏதாச்சும் பெரிய குழியில தள்ளி உயிரை எடுத்துருவா அப்படின்னு பயமுறுத்துறா. ஆகாஷ், ஐயோ வேணா,
அப்படின்னு பயந்து போய் பூமி பின்னாடி ஓடி வந்துடுறான். இன்னொரு பக்கம் கேபி சாரதா கிட்ட ஃபோன் பண்ணி சரச்சந்திரா விதத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னு கேபி சொல்றாரு. இதை கேட்டதும் சாரதா சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீரே வடிக்கிறாங்க. கேபி சாரதா கிட்ட சொல்றாரு, சரச்சந்திரா கிட்ட பேசி சம்மதிக்க வச்சுட்டேன்னு சொல்றாரு. சாரதா ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்றாங்க. நாளைக்கே விரதம் இருக்க நல்ல முகூர்த்தம் இருக்குன்னு ஐயர் சொல்லிட்டாரு, அதனால நாளைக்கே பூஜையை வச்சிடலான்னு சொல்றாங்க. தேங்க்ஸ்லாம் சொல்லி என்ன அந்நியமாக்காத சாரதா, நீ கேட்டு நான் செய்யாம இருப்பனா அப்படின்னு சொல்றாரு. சாரதா கண்ணீரோட இருக்கிறத பார்த்து பூரி வந்து ஏமா அழுவுற அப்படின்னு கேக்குறா. சாரதா சொல்றாங்க, நல்ல விஷயத்துக்காக தான் பூரி, பூமிக்கும் ககனுக்கும் விரதம் வைக்க அவங்க அப்பா ஒத்துக்கிட்டாராம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வழியா வந்த துருவும் இதை கேட்டு, என்னது பூமியும் ககனும் விரதம் இருக்க மாமா ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு சொல்லி செம ஷாக் ஆகுறான். கடைசியில ஆகாஷ்க்கும் இந்த தகவல் வருது, உங்க மாமா பூரியோட அப்பா விரத்துக்கு ஓகே சொல்லிட்டாரான்னு சாரதா சொன்னதும், ஆகாஷ் மாமாவா, பூமி அப்பா சொல்லிட்டாரா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் அம்மா கிட்ட சொல்றான், ஆனா அம்மா பூமி இந்த விரதத்தை செய்ய கண்டிப்பா ஒத்துக்க மாட்டா போலிருக்கேன்னு ஆகாஷ் தயங்கிக்கிட்டே சொல்றான். சாரதா சொல்றாங்க, என்னடா பேசுற ககன், பூமி ஏன் ஒத்துக்க மாட்டா, அவளுக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும், நம்ம நடுவுல ஏதோ பிரச்சனைன்னு தான் அவ அவங்க அப்பா வீட்டுல இருக்காளே தவிர அவளுக்கு உன் மேல பாசம் குறையவே இல்லை, கண்டிப்பா உங்க 2 பேருக்கும் இந்த விரதம் நடக்கும்னு நம்பிக்கையா சொல்றாங்க. சரிம்மா, நீங்க ஏற்பாடுகளை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இன்னொரு பக்கம் வீட்டுல எல்லாரும் பூமி வரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பூமி வீட்டுக்குள்ள வந்ததும் சூர்யா ஓடி போய் கங்க்ராச்சுலேஷன் பூமி அப்படின்னு கை கொடுக்குறான். பூமி அவனை பார்த்து செமையா மறைச்சு கோவப்பட்டு பாக்குறா. சூர்யா சொல்றான் பூமி கிட்ட, என் மேல உனக்கு கோவம் இன்னும் குறையலையா பூமி, ஆனா நான் என் டியூட்டியை தான் பண்ணினேன், என்ன புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன், எனிவே கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு நைஸா நகர்றான். நட்சத்திராவும் வந்து, கங்க்ராஸ் பூமி, நீயும் ககனும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு தானே ஆசைப்பட்ட, இந்த விரதத்தால எல்லாமே நல்லபடியா நடக்கும், அதான் அப்பாவும் ஒத்துக்கிட்டாருன்னு சொல்றா. சரச்சந்திரா பூமி தலையை தடவி, ஆமாமா, நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணுன்றதுக்காக தான் நான் இந்த விரதத்துக்கே சம்மதிச்சேன்னு சொல்றாரு. பூமி அப்பா இது வந்து அப்படின்னு ஏதோ சொல்ல வரா. சரச்சந்திரா, ஏம்மா ஒரு மாதிரி இருக்க, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. பூமி சொல்றா, இல்லப்பா அது வந்துன்னு மறுபடியும் இழுக்கிறா. சரச்சந்திரா சொல்றாரு, இனிமே எதையும் பேசாத, நீ கண்டிப்பா இந்த விரதத்தை பண்ற, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு. அடுத்தது கேபி பூமி கிட்ட வந்து, என்னம்மா பூமி, எனக்கு தேங்க்ஸ் சொல்லலாம்னு பாக்குறியா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா என்னம்மா இது, அந்த விஷயத்த கேட்டதும் நீ அப்படியே சந்தோஷத்துல துள்ளி குதிப்பன்னு பார்த்தா இப்படி சாதாரணமா நிக்கிறியன்னு கேக்குறாரு. சரி சரி, நீயும் ககனும் சந்தோஷமா இருந்தா சரிதான், இந்த விரதம் முடிஞ்சதும் எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு கேபி போறாரு. செர்ரி சொல்றான், நான் போய் விரதத்துக்கான ஏற்பாடுகள்லாம் பாக்குறேன்னு போறான். மீரா, சரி பேசுனது போதும், வாங்க போலான்னு எல்லாரையும் கூட்டு உள்ள போயிடுறா. எல்லாரும் உள்ள போனதும் அபூர்வா செமகெத்தா தலகணத்தோட பூமி பக்கத்துல வரா. பூமி முஞ்சிய பார்த்து, பாத்தியா பூமி, நாங்க நினைச்சதை சாதிச்சிட்டோம், நாளைக்கு விரதம் நடக்கும்போது அங்க இருக்கிறது உன் புருஷன் ககனா இல்ல ஆகாஷான்னு எல்லாரும் முன்னாடியும் தெரிஞ்சிடும், உன் கதைய முடிக்க போறேன் பாரு அப்படின்னு சொல்லி கெத்தா வார்னிங் கொடுக்குறா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ப்ரோமோ ரிவ்யூ என்ன காமிக்கிறாங்கன்னா, மீரா பூமி ரூம்குள்ள வரா. அங்க டேபிள் மேல 2 வாட்டர் பாட்டில் இருக்கிறத பார்த்து, என்னது 2 பாட்டில் இருக்கு, ஒன்னு இருந்தா போதாதா அப்படின்னு நினைச்சு ஒரு பாட்டில தூக்கிட்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுறா. ஆகாஷ் இதை பார்த்துட்டு, ஐயோ அதுல ஒரு பாட்டில தூக்கிட்டு போயிட்டாங்களே, இங்க ஒண்ணுதான் மிஞ்சி இருக்கு, சரி இதையாச்சும் குடிச்சிருவோன்னு நினைச்சு அந்த பாட்டில்ல இருந்து ஒரு சரக்க மலமலன்னு குடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த பாட்டிலையும் யாராச்சும் குடிச்சிட போறாங்க அப்படின்னு நினைச்சு சரக்கு முழிச்சையும் மடக்கு மடக்குன்னு குடிச்சு மட்டையாகிடுறான். அப்போ கரெக்டா பூமி ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு வரா. அப்போ போதையில இருக்கிற ஆகாஷ், பூமி இதை ட்ரை பண்ணி பாருங்கன்னு ஒரு பாட்டில் அவகிட்ட கொடுக்குறான். பூமி அது சாதா தண்ணி நினைச்சு கடகடன்னு குடிச்சிடுறா. பூமி குடிக்கிறத பார்த்து ஆகாஷ், ஐயோ பூமி வேண்டாம் வேண்டான்னு சொல்றானே தவிர அதுல சரக்கு இருக்குன்ற விஷயத்த சொல்லாம சைலண்ட் ஆயிடுறான். இன்னொரு பக்கம் ஃப்ரிட்ஜ்ல மீரா வச்ச பாட்டில அபூர்வா எடுத்து குடிக்கிறா. மம்மி எனக்கும் வேணும் அப்படின்னு நட்சத்திரா வாங்கி குடிக்கிறா. அந்த பாட்டில் இருக்கிறது சரக்குன்றது தெரியாம அபூர்வாவும் நட்சத்திராவும் போட்டி போட்டுக்கிட்டு மொத்த பாட்டிலையும் காலி பண்ணிடுறாங்க. செமையா 2 பேரும் போதை ஆகிடுறாங்க. அப்புறம் நட்சத்திராவும் ஏய் பூமின்னு கத்திக்கிட்டே பூமி ரூம்குள்ள வராங்க. அங்க ஆகாஷும் போதையில தான் இருக்கான். போதையில ஆடுற அபூர்வாவும் பூமியும் ஆகாஷ் கீழே தள்ளிட்டு 2 பேரும் குடுமிப்பிடி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆகாஷ் மேலையும் கீழையும் தாண்டி தாண்டி சண்டை போடுறாங்க. அங்க வந்த செர்ரி மீரா எல்லாரும் கூட போதையில ஆட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில ஆகாஷ், அபூர்வா, பூமி, நட்சத்திரா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செமையா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்றாங்க. அதோட முடியுது. பாய் மக்களே.